வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து இது ஒரு ரெக்கமெண்டா யூஸ் பண்ணிக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளோட யூடியூப் சேனலு. இதில டெலகிராம் லிங்க் ஜாயின் பண்ணியிருக்கேங்க. இதில ஜாயின்ட் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா டெய்லி காலையில நிஃப்டியோட அப்டேட் குடுத்துட்டுருக்கேன். இதே உங்களுக்கு ட்ரேடிங்க்கு சப்போர்ட் ஆகும். முடிஞ்சா பயன்படுத்திக்கங்க. கனெக்ட் ஆயிட்டு பயன்படுத்திக்கங்க. ஆ அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸா இருந்தீங்கன்னா இடையில இப்ப சொல்றதெல்லாம் கன்ஃப்யூஸா இருக்கும் உங்களுக்கு. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. புதியவர்களுக்காக எனக்கு ஒரு 14 வீடியோ இருக்கு. இந்த வீடியோ ஒன் பை ஒன்னா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பொறுமையா பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பார்த்துட்டீங்கன்னா, இதில நம்மளோட கோர் கான்செப்ட்டே குடுத்துருப்போம். இதில முடிஞ்ச அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோ முடிஞ்சோனே பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அடுத்தடுத்து போனீங்கன்னா, எளிமையா இருக்கும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸ்னா அத தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்க. இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். வாங்க இன்னைக்கு ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸ்டாக்ஸ் ரிலையன்ஸ். ரிலையன்ஸ் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு சப்போர்ட்டா நம்ம போட்டு வச்சிருக்கோம். அப்ப இங்க க்ளோஸ் ஆனது என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்னிங் இங்க ஓப்பன் ஆயிருக்கு. மிட்ல ஓப்பன் ஆகி ஸ்ட்ரைட்டா ரெசிஸ்டன்ஸ் லைன். ஆல்ரெடி இந்த லைன் நான் போட்டு வச்சிருந்தோம். இந்த லைனுக்குள்ள போயிட்டு அகைன் கீழ இப்படியே முடிச்சிருக்கான். இது 5 மினிட்ஸ்ல நம்மளுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒண்ணும் குடுக்கல. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 5 மினிட்டே மேல போயிட்டான். ரெசிஸ்டன்ஸ்க்குள்ள போயிட்டான். அப்போ இங்க என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைச்சீங்கன்னா, கீழ மறுபடியும் இங்க போயிருக்கான். இந்த இடத்துல நாம செல்லுக்காக ட்ரை பண்ணியிருக்கலாம். செல்லுக்காக ட்ரை பண்ணியிருந்தா ஒரு 10 பாயிண்ட் குடுத்துருக்கான். இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு 10 பாயிண்ட் குடுத்துருக்கு. இது எது வரைக்கும் வந்திருக்கான்? இதோ இந்த ரேஞ்ச பாருங்க. இந்த ரேஞ்ச் தான் வந்திருக்கான். அப்ப இது ஒரு சப்போர்ட் வரைக்கும் வந்திருக்கான்னு வச்சுக்கலாம். ஒரு ரெசிஸ்டன்ஸ்லேருந்து சப்போர்ட் வரைக்கும் வந்திருக்கான். எல்லாமே அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ள ரன் ஆகுதுங்க. இது புரிஞ்சுட்டீங்கன்னா போதும். இங்க சப்போர்ட்டுக்கு மறுபடியும் அகைன் மேல மூவ் பண்ணியிருக்கான். இப்போ ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் 1 ஹவர் ரெசிஸ்டன்ஸு. கீழே எது வரைக்கும் வந்திருக்கா? சப்போர்ட் வரைக்கும் வந்திருக்கா. நிஃப்டியில் சேம் இதே தான் நடந்திருந்தான். அதே தான் இதுலேயும் நடந்திருக்கான். அப்போ இந்த சப்போர்ட்டும் ஒரு முக்கியமான பார்ட் தான். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பாருங்கள். 1 ஹவரை போட்டு நீங்கள் 5 மினிட்ஸ் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரியும். மார்க்கெட் இவ்வளோ தான், இதுக்குள்ளே தான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பாருங்கள், எங்கேருந்து சப்போர்ட் எடுத்திருக்கான்னு பார்த்தீங்களா? இந்த இடத்துக்கு இது பூரா ரெசிஸ்டன்ஸ் ஆன ஏரியா. இந்த ஏரியா பூரா இது சப்போர்ட் அங்கே கிரியேட் ஆயிருக்கு. இதுதான் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பாருங்கள், மேலே ஒரு சப்போர்ட்டும் போட்டு ரெசிஸ்டன்ஸும் போட்டு வச்சுருக்கோம். இது ஆக்சுவலாக ரெசிஸ்டன்ஸ். மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸும் போட்டு வச்சுருக்கோம். கீழே ஒரு சப்போர்ட்டு. இந்த இருக்கிற இடம் ஒரு சப்போர்ட்டாக கூட வச்சுக்கலாம், அல்லது ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போ இதே பாயிண்ட் தான் நாளைக்கு பார்க்க போகிறோம். ஹெச்டிஎஃப்சி பேங்க். இது பாருங்கள், ஆல்ரெடி ஓப்பன் ஆனோம்னா எங்கே ஓப்பன் ஆயிருக்கு? இதுதான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் ஆனது ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே. அங்கே போயிட்டு பெருசாக அதுக்கு மேலே ஆட முடியல. ஆனால் இந்த லெவலெல்லாம் கொஞ்சம் பிரேக் பண்ணி மேலே போயிருக்கேன் பாருங்கள். ஓப்பன் ஆனவன் அங்கேருந்து மறுபடியும் கீழே. இது 5 மினிட்ஸில் நம்மளுக்கு எந்த மாதிரி சப்போர்ட்டாக யூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேலே போயிட்டு கீழே வந்துட்டான். அப்போ இந்த இடத்துல நம்ம இமீடியட்டாக பண்ணியிருக்க முடியுமானா கொஞ்சம் டவுட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த இடத்துக்கு போகும்போது இங்கே செல்லு போயிடலாம். இப்போ இதுதான் ரெசிஸ்டன்ஸாக இப்போ நம்மளுக்கு கிரியேட் ஆகிருக்குது. இதை வச்சு நம்ம இது ரெசிஸ்டன்ஸாக கணக்கு போடுறோம். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரியாக்ட் பண்ணிக்கிறான். இது எது வரைக்கும் வந்திருக்கான்? இது இந்த ரேஞ்ச் தான். மாற்றி மாற்றி இதுதாங்க நடக்குது. நம்ம இதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். பட் இதை தாண்டி ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுட்டா போதும். எல்லா இதுலேயும் ஒர்க் ஆகும். இண்டெக்ஸு, ஸ்டாக்கு, ஃபாரெக்ஸு, கிரிப்டோ எதில் போட்டிங்கனாலும் இதுதான் நடக்கும். வாட்ச் பண்ணி பாருங்கள். ரொம்ப சப்போர்ட்டபுளாக இருக்கும். அடுத்த வீடியோவில் மறுபடியும் பார்ப்போங்க.